Hi friends, Assalamu alaikum. Welcome back to Risha Kitchen. நான் இன்றைக்கு உப்புமா ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கிறேன். பொதுவாகவே எங்களோட வீடுகளில் டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் ரொட்டி புட்டுன்னு செஞ்சு தான் நாங்கள் பழக்கப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது புட்டை போலவே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அவ்வளோ நேரம் போகாது இதை செய்கிறதுக்கு. குயிக்காக ஈஸியாக எங்களுக்கு இதை செஞ்சு கொள்ளையிலும். வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லாட்டி நெய்யை சேர்த்துக்கொள்ளுங்க. அது சூடாகினத்துக்கு பிறகு அதில் 3 கப் ரவையை சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வறுத்துடுங்க. அதில் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகணும் இல்லை, கொஞ்சம் லேசான ஒரு மனம் வரக்குள்ள நீங்கள் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கண்டா சரி. வறுத்தெடுத்த ரவையை வேறொரு இந்த பவுலில் மாற்றிட்டு அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்து அதில் க்ரஷ் பண்ணின கார்லிக் 2 க்ளவுஸையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடய கொஞ்சம் நச்சீரகம் கடுகு 2ஐயும் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்குங்க. கார்லிக்கோட கலர் சேஞ்ச் ஆகினதுக்கு பிறகு அதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட க்ரீன் சில்லி 2 ரம்பையும் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு வதக்குங்க. இதெல்லாம் வதங்கி வரக்குள்ள ஒரு கேரட்டை கிரேட் பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோவையும் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் வதங்கி வரக்குள்ள இதில் கொஞ்சமாக நிலக்கடலையை சேர்த்து அதோடைய 1/2 டீஸ்பூன் உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அதுவெல்லாம் வதங்கி வரக்குள்ள நீங்கள் எவ்வளோ இந்த ரவை எடுத்தீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் அந்த கப்பாலே அளந்து தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் 1 கப் ரவைக்கு தான் இது செய்கிறீங்கன்னு சொன்னால் 1 கப் அதே கப்பால் அளந்து 1 கப் தண்ணியை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 3 கப் ரவைக்கு செய்கிறதால நான் 3 கப் தண்ணியை சேர்த்திக்கிறேன். அப்படி தண்ணி கூடினு சொன்னால் அது வந்து சாஃப்டாக பூ போல் வராது. ஸோ நீங்கள் தண்ணி சேர்க்குற டைமுக்கு கொஞ்சம் பார்த்து அதே கப்பால் அளந்து சேர்த்துக்கொள்ளுங்க. தண்ணி கொதிக்கங்காட்டிலும் வாங்க கொஞ்சம் மோல்டிவ்ஸ் கடலை கொஞ்சம் பார்ப்போம். தூரத்தில் விளங்குறது அந்த க்ரீன் கலருக்கு விளங்குறது ஒரு ஐலண்ட். அது இப்போ நல்லா தண்ணி கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நாங்கள் இப்போ ரவையை நாங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளணும். தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கிற அந்த டைம்லே ஸ்டவ் ஆன் பண்ணி கொண்டே நாங்கள் வந்து ரவையை சேர்க்கப்படாது. அப்படி சேர்த்தேன்னு சொன்னால் எங்களையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள கஷ்டமாயிக்கும். ஸோ நாங்கள் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு தான் நாங்கள் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் ரவையை மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் வந்து ரவையை ரோஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணினீங்கண்டா சரி. இதை சர்வ் பண்ண போக்கல நல்லா இந்த ஒரு நல்லா கொஞ்சம் கிரேவி உள்ள கறியோடு நீங்கள் இதை நல்லா சர்வ் பண்ணுங்கள். இது எங்களுக்கு பொட்டேட்டோ கறி, சிக்கன் கறியோ, பீஃப் கறி எந்த கறியோடையும் எங்களுக்கு வந்து இதை சர்வ் பண்ணி சாப்பிடலும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இதில் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதிய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.